வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிப்ரவரியில். இப்போ நோட் 7 தொடர்ந்து நோட் 7 ப்ரோ ரிலீஸ் ஆக போகுது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ பின்ன அந்த ஃபோன் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் வரப்போகுதுன்றதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அந்த ஒரு புது வீடியோஸ் போடுறோம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ வெளியே லைக் பண்ணனா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தாங்க அதே ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோவும் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் அப்படியே ரெட்மி நோட் 7 இருக்க மாதிரி தான் வருது. இதில் வந்து பிக்சல் பார்த்தீங்கன்னா 8000 x 6000 பிக்சல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆரில் இருக்க முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஐஎஸ்ஓ கண்ட்ரோல், ஆட்டோ ஃபோக்கஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதில் நோட் 7 என்ன கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நோட் 7 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ரெட்மி நோட் 7 ப்ரோவில் உங்களுக்கு வந்து 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கிடைக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நோட் 7க்கும் நோட் 7 ப்ரோக்கும் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைப் சி சார்ஜிங்கோட சப்போர்ட்டோட வருது. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ 5Gயில் வரும் நம்ம நினச்சோம். பட் ஆனால் இல்லை, ரெண்டு ஃபோன்ஸுமே 4G தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7லையும் சரி ரெட்மி நோட் 7 ப்ரோலையும் சரி டூயல் 4G வோல்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிம்மும். பட் ஆனால் ரெட்மியில் இருக்க ஒரே டிஃபால்ட்டான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். நீங்கள் சிம் கார்டு போட்டிங்கன்னா இன்னொரு இதில் மெமரி கார்டு போட்டிங்கன்னா செகண்ட் சிம் போட முடியாது. இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் எடுத்துக்கிறேன். மேபி ரெட்மி நோட் 7 அண்ட் நோட் 7 ப்ரோ வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் அது இல்லாமல் ரேரில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தாங்க. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே 6.3 inches வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 675 ப்ராசஸரோட வருது. மேபி பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 வந்து 660 வந்துச்சு. அதோட நோட் 7 ப்ரோனால கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்னாப்டிராகன் 675 ப்ராசஸரில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா MI UI 10 வரதுனால உங்களுக்கு ஈஸியஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும், சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஈஸியஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே அடி வாங்காது. அதே மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேருமே ஹேங்கிங் அது ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா எரர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சராகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் அவங்கள ஃபோனோட ரிட்டென்ஷன் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். கேமராவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க ரெட்மி வர பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் அவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சிம் 1 சிம் 2 வந்து ரெண்டுமே 4G கொடுத்துருக்கனால நம்ம டூயல் 4G யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. Adreno 612 அப்படின்ற கிராஃபிக்ஸ் இது போட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் கேமிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பப்ஜி விளாடுவோம், ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம். அப்படின்ற போது நம்ம ஃபோன் ஹேங் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேன்ற ஒரு வெப்சைட்டில் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். மேபி February லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி February 13, 2019 லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு. மேபி இதோட ப்ரைஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 13,000 வரும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது கூட ஃப்ளாஷ் சேலில் கூட வரலாம், என்னன்றது இன்னும் தெரில. மேபி அது ரிலீஸ் ஆனால் நான் உடனே அப்டேஷனாக எங்கள் சேனலில் வந்து வீடியோ போடுறேன். இதுலேயும் சேம் சிமிலராக பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 3GB இல்லாமல் 4GB கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 3GB இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக 1GB ரேம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4GB ரேமாக கொடுத்துருக்காங்க. பின்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 64GB இன்டர்னல் மெமரி, 256GB எக்ஸ்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7ஓட இதில் ப்ரைஸ் கொஞ்சம் வேரியண்ட்டாக இருக்கும். மேபி ரெட்மி நோட் 7 ஒரு 10,000 11 வந்துச்சுன்னா நோட் 7 ப்ரோ அதில் 2,000 to 3,000 எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் வரும். இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி MAH கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாலாம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருந்தாலும் நம்ம 1.5 நாள் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 3000 mAh பேட்டரி இருந்தாலே அது உங்களுக்கு 2 நாள் தாங்குது. அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் பண்ணாங்க. எலக்ட்ரானிக்ஸோட கன்சப்ஷனை வந்து கம்மி பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிட்டா நம்ம பேட்டரி வந்து ஹையர் MAH தேவையில்லை. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேட்டரி 4000 mAh கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே உங்களுக்கு 2 நாள் நிற்கிற மாதிரி அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் கிளாஸ் ஃபினிஷில் கிடைக்குது. மற்ற இது சாம்சங் அந்த மாதிரி மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கிடைக்கும் பேக் ஸ்ட்ரிப்பு. இதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸும் மெட்டாலிக்கும் கலந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷாக கிடைக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னு சொல்லிக்கலாம். ஒரு கிளாஸி லுக்காகவும் இருக்கும். ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
பின்ன ரெட்மி நோட் 7 பெஸ்ட்டா இல்லை நோட் 7 ப்ரோன்றதா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 7 தான் நான் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா ரெண்டுத்துக்கும் அவ்வளோக்கா எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. மேபி ரேமும் பின்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவோட தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ரெண்டு இதில் ரெட்மி நோட் 7 அண்ட் ரெட்மி நோட் 7 ப்ரோ எதை வாங்குவீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இந்த ரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் அப்டேட் கமலா.